இலங்கையில் கடந்த காலங்களில் ஆயுதமேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் மக்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த தேசிய மக்கள் சக்தி கட்சியை அதன் ஊழலற்ற தன்மையால் ஆட்சி அதிகாரத்தில் மக்கள் அமர வைத்திருப்பதாக அரசியல் நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதுள்ள ஆட்சியாளர்கள் மீதான கடும் அதிருப்தி மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் மக்களின் நன்மதிப்பை சம்பாதித்த இடதுசாரி கட்சி ஆட்சியை பிடித்துள்ளது. எனவே கடந்த தேர்தல்களில் வெறுமனே 3% வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்த இந்த தேசிய மக்கள் சக்தி இன்று 43%க்கும் அதிகமான வாக்குகளை இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. இதற்கு காரணம் அந்த கட்சியின் ஊழலற்ற மோசடியற்ற கொள்கைதான் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கடந்த காலங்களிலே இந்த தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் ஜனதா விமுக்தி பெரமுன அல்லது ஜேவிபி என்று சொல்லப்பட்ட இந்த கட்சி ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட வந்த கட்சி என்பதால் அதனை ஒதுக்கி வைத்து ஜனநாயகத்தில் பங்கேற்க கூடாது என்ற அளவில் இலங்கையில் முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. அதனால்தான் அந்த கட்சியின் மீது மக்கள் வெறுப்பை காட்டி வந்தார்கள் அல்லது அந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு பயந்து வந்தார்கள். என்றாலும் கூட இலங்கையில் மஹிந்த ராஜபக்ச அதே போல ரணில் விக்ரமசிங்க போன்றவரின் ஆட்சிக்கு வெறுப்பை கண்ட மக்கள் அதனை அடுத்து இந்த தேசிய மக்கள் சக்தியை ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இன்று அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட 9வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.